question, find the symmetric difference between the following sets கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு P equal to 2, 3, 5, 7, 11 கொடுத்துருக்குறாங்க. Q equal to 1, 3, 5, 11 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குமா என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. P symmetric Q equal to P minus Q union Q minus P. ஒன்றும் இல்லைடா, Pலேருந்து Qவை மைனஸ் பண்ணுறோம், அதுக்கு Qலேருந்து Pயை மைனஸ் பண்ணுறோம், பண்ணிட்டு யூனியனில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து P மைனஸ் Q தனியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு Pயோட எலமெண்ட் என்னது 2, 3, 5, 7, 11 மைனஸ் Qவோட எலமெண்ட் என்ன 1, 3, 5, 11. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது 3 கேன்சல் ஆகிடும், 5, 11. பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட் இருக்குது 2, 7. again Q minus P. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு Qவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 1, 3, 5, 11 எழுதிக்கணும். மைனஸ் Pன்ற போது 2, 3, 5, 7, 11 எழுதிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் எது சேமாக இருக்குது அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. 3 கேன்சல் பண்ணிடணும், 11, 5 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது P symmetric Q equal to மேலே பாருங்கள் P symmetric Q equal to P minus Q union Q minus P. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கலாம் 2, 7 union 1. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1, 2, 7. ஸோ போன சம் மாதிரி தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் R மைனஸ் எஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் S மைனஸ் ஆர் கண்டுபிடிக்கணும்டா. ஃபஸ்ட்டு R மைனஸ் எஸ் கண்டுபிடிக்கிறேன். R மைனஸ் எஸ்னால் LMNOP மைனஸ் JLNQ. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் L கேன்சல் ஆகிடுது, வேறு என்னம்மா N கேன்சல் ஆகிடுது, வேறு என்னென்ன வரும் MOPன்னு வரும். S மைனஸ் ஆறுன்ற போது நீங்கள் என்னென்ன வரும் எஸ்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணுமா JLNQ மைனஸ் LMNOP. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ண என்னடா மைனஸ் ஆகுது எல்லி என்னும் போயிடுது, பேலன்ஸ் என்ன வருது ஜேவும் க்யூவும் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஃபார்முலா என்ன எழுதுவோம் R சிமெட்ரிக் S ஈக்குவல் டு R மைனஸ் எஸ் யூனியன் S மைனஸ் ஆர்ன்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு R மைனஸ் எஸ் என்ன கண்டுபிடிச்சோம் MOP கண்டுபிடிச்சோமா MOP யூனியன் JQ. ஆன்சர் என்னது JMOPQ. அவ்வளோதான், ஃபுல்லாக எழுதியாச்சு. X ஈக்குவல் டு 5, 6, 7மா, Y ஈக்குவல் டு 5, 7, 9. சேம் சிமிலர் மெத்தட் தான். என்ன எழுதுவீங்க ஃபஸ்ட்டு X மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் 5, 6, 7 மைனஸ் ஒய்யோட எலமெண்ட் 5, 7, 9, 10. கேன்சல் பண்ணால் 5, 7 வந்துடுது. என்ன இருக்கும் உங்களுக்கு வெறும் 6 மட்டும் இருக்கும். அகெயின் ஒய் மைனஸ் எக்ஸ்டா, இது ஒய்மா, இது ஒய் மைனஸ் எக்ஸா, ஒய்யோட எலமெண்ட் 5, 7, 9, 10 மைனஸ் எக்ஸு வந்து 5, 6, 7. இந்த 3 எலமெண்ட்டும் மைனஸ் பண்ணிவிடுங்க. 5, 7 மைனஸ் ஆகிடுச்சா, பேலன்ஸ் என்னென்ன இருக்குது 9, 10. இதை மொத்தத்தையும் சேர்த்து எழுதிடலாமா X சிமெட்ரிக் Y ஈக்குவல் டு X மைனஸ் ஒய் யூனியன் Y மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மேலே என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 6 யூனியன் 9, 10. ஸோ ஆன்சர் எழுதும்போது 6, 9, 10 செட் ப்ராக்கெட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கடா, 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் நேம் பண்ணியிருக்காங்க, இது ஒய்யும் நேம் பண்ணியிருக்காங்க. யூஸ் த செட் சிம்பல், ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஷேடர் ரீஜன் இந்த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எதுலேருந்து எதுடா மைனஸ் பண்ணுறாங்க, இது ஒய் எலமெண்ட் மட்டும் தான் ஷேட் பண்ணுறாங்க. அப்போ ஒய்லேருந்து என்ன ஆகுது மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்லேருந்து எக்ஸை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறாங்க. இது ஒய் மைனஸ் எக்ஸு. இப்போ 2 இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபி, இது எக்ஸு ஒய்யும் வந்து ஷேட் பண்ணாமல் எழுதியிருக்கிறாங்க. பேலன்ஸ் வெளியே இருக்கல ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து
இதில் இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் ஷேட் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்க பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னவாக இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பிமா. ஏ யூனியன் பின்னா ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபுல்லாக ஏவோட சர்க்கிளும் பியோட சர்க்கிளும் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏயும் பியும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ். இங்கே தான் ஏயும் பியும் சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகுது இந்த பிளேஸில். ஸோ எந்த பிளேஸ் வரும், இந்த பிளேஸ் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். இப்போ இது இன்டர்செக்ட் ஆகுதாடா, இந்த இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸை தவிர யூனியனோட மைனஸ் பண்ணணுமா. இப்போ இந்த பிளேஸை தவிர மொத்த பிளேஸும் வந்து ஏ இன்டர்செக்ஷன், இந்த பிளேஸை தவிர இந்த மிடில் இருக்கிற பிளேஸ் தவிர மற்ற எல்லா பிளேஸுமே ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். மிடில் இருக்க பிளேஸை மட்டும் கலர் பண்ணக்கூடாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏன்னா பியிலேருந்து ஏல இருக்க பியும் மொத்தமாக மைனஸ் பண்ணிடணும். ஆனால் ஏ ஃபுல்லாக டச்சே பண்ணக்கூடாது, இங்கே மட்டும் வரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ். இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறது டேஷ், யூனியன்லேருந்து மொத்தமாக மைனஸ் பண்ணுறோம். டேஷ்னாலே யூனியன் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா இந்த பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்டுமே வரும். இது வந்து பி மைனஸ் ஏன்னு சொல்லுவாங்க. ஏ டேஷ்ன்ற போது என்ன ஆகும்னா, ஏ டேஷ்னா என்னது, ஏ தவிரனா எல்லா பாட்டும். ஏ சர்க்கிளை டச் பண்ணவே கூடாது. அகெயின் பி டேஷ்னா சேம் மெத்தட்னா பியை தவிர எல்லாமே, பி சர்க்கிளை கூட டச் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே வெளியே ஷேட் பண்ணிக்கணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா இப்போ என்ன பார்ட் வந்து ஷேட் ஆகாது, இங்கே வந்து பிஏ தவிரன்னா இங்கே ஏ தவிரன்னு சொல்லலாமா. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன பார்ட் ஷேட் ஆகாதுன்னா மிடில் பார்ட்டை தவிர எல்லாமே ஷேட் ஆகிருக்கும். புரிஞ்சிச்சாமா?